ஒரே ஒரு லெட்டரோட விலை 3.5 கோடி கைஸ். எஸ், ஜஸ்ட் அ சிங்கிள் லெட்டர். இத்தனைக்கும் அந்த லெட்டரில் பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. அண்ட் அது எழுதினவரும் பெரிய ஆள் கிடையாது. ஏன்னா இப்போ பழங்கால பொருட்கள், புத்தகங்கள், பெயிண்டிங்லாம் ஏலத்தில் விடுறத பார்த்துருப்போம். அதுலேயும் நிறைய பெயிண்டிங் வந்து பல கோடி ரூபாய் வரைக்கும் ஏலம் போயிருக்கு அப்படின்னு நிறைய நியூஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஏன்னா அந்த பெயிண்டிங்கை வரைஞ்சவர் ஒரு பெரிய ஆர்டிஸ்டாக இருப்பார், இல்லை அந்த பெயிண்டிங் ரொம்பவே கலைநயமிக்கதாக இருக்கும். அதனால அதை பல கோடி ரூபாய் வரைக்கும் கொடுத்து ஏலத்தில் எடுப்பாங்க. $100,001. பணக்காரங்களாம் டாக்ஸை கட் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி பெயிண்டிங்லாம் ஏலத்தில் வாங்குறாங்க அப்படின்னு ஒரு பேச்சு ஓடிட்டு இருக்கு. பட் நம்ம இப்போ அதுக்குள்ளே போக வேணாம். பேக் டு த டாபிக். இந்த லெட்டரில் அப்படி ஒன்றும் சீக்கிரட்டான விஷயமும் கிடையாது. அண்ட் அதை எழுதினவர் ஒன்றும் பெரிய ஆளும் கிடையாது. அப்படி இருந்தும் 60,000 பவுண்டு, அதாவது இந்திய மதிப்பில் ஒரு 68 லட்ச ரூபா வரைக்கும் ஏலம் போகும்னு எதிர்பார்த்த இந்த லெட்ரு எல்லாரோட கணிப்பையும் பொய்யாக்கி அதை விட 5 மடங்கு அதிகமாக 3 லட்சம் பவுண்டு, கிட்டத்தட்ட 3.5 கோடி ரூபாய்க்கு ஏலம் போயிருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? டைட்டானிக். டைட்டானிக்கில் தான் இந்த லெட்டரை எழுதியிருக்காங்க. 1912 வருஷம் டைட்டானிக்கில் பயணம் செஞ்ச கர்னல் ஆர்ச்சிபால்டு கிரேசிங்கிறவர் இந்த லெட்டரை அவரோட நண்பருக்காக எழுதியிருக்காரு. இந்த கப்பல் நல்லா தான் இருக்குது, ஆனால் என்னோட பயணம் முடிவடைஞ்சாதான் இந்த கப்பல் சிறந்த கப்பலுங்கிற முடிவுக்கு என்னால் வர முடியும் அப்படிங்கிறது தான் கர்னல் ஆர்ச்சிபால்டு கிரேசி அவரோட நண்பருக்கு எழுதின இந்த கடிதத்தில் இருந்த முக்கியமான பகுதி. ஒருவேளை இதனால தான் இந்த லெட்டரை தீர்க்க தரிசன லெட்டர்னு சொல்கிறாங்களோ? ஏன்னா டைட்டானிக் என்ன நடந்ததுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும்.